வணக்கம், வெல்கம் டு லேட்டரல் கல்வி. திருக்குறள் ஒருத்தங்களுக்கு நோபல் பிரைஸ் வாங்கி கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது நடந்தது. ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அப்படிங்கிற ஒருத்தர் ஜெயில இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஏதோ ஒரு சமூக சேவை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. அப்போ படிக்கிறதுக்கு சில புத்தகங்கள் கொடுக்குறாங்க. அதில் நம்ம திருக்குறள் இருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப முக்கியமா அந்த திருக்குறள்ல இருக்கிற ஒரு குறள் அவரை ரொம்ப ரொம்ப ஈர்த்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அந்த படிச்சதுக்கு அப்புறம் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு. போயிட்டு அங்க இருக்கிற கருப்பின மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை செய்யறாரு. சேவை செஞ்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கான தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு, அவங்களும் அவங்க மனைவியும். அப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுக்காக அவருக்கு நோபல் பரிசு கிடைக்குது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த திருக்குறள் என்னோட வாழ்க்கையை மாத்துச்சு அப்படின்ட்டு. அப்படி என்ன திருக்குறள் அப்படின்னா, 2 திருக்குறள் நான் இதை பத்தி நான் சொல்றேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார். இன்னானா துன்பம்னு அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு துன்பமே செஞ்சாலும் அவனுக்கு நீ என்ன பண்ணணும், திரும்ப துன்பத்தை செய்யக்கூடாது, அவனுக்கு நல்லதை தான் திரும்ப செய்யணும் அப்படிங்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னா செய்தாருக்கு அப்படின்னு சொல்லி அழுத்தி கொடுக்குறாரு. இன்னானா தாங்க முடியாத ஒரு துன்பம், ஓகேங்களா? அப்படி ஒரு துன்பம் செஞ்சா கூட என்ன பண்ற, அவங்களுக்கு கெட்டதை செய்யாம நல்லதை செய்ய அப்படிங்கிறாரு. அதே வள்ளுவர் சான்றாண்மைங்கிற அதிகாரத்துல இதுக்கு ஒரு படி மேல போயிட்டாரு. ஏன்னா இந்த குறள் தான் அவருக்கு நோபல் பரிசு வாங்கி கொடுத்துச்சு. நான் இந்த குறள் என்னன்னா, இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யலாகின் என்ன பயத்தோ சால்பு அப்படிங்கிறாரு. அதாவது நீங்க உயர்ந்தவங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், நீ உனக்கு கெட்டதை செஞ்சா நீ திரும்ப அவங்களுக்கு நல்லதை தான் நீ செய்யணும் அப்படிங்கிற அந்த குறள் ஒரு படி மேல போறாரு. நீ செய்யணுங்கிறதுக்கு இல்லை, நீ கண்டிப்பா செய்யலன்னா நீ என்ன மனுஷன், ஓகேங்களா? நீ என்ன சால்புன்னு சொல்லுவாங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மனிதர்களை சான்றோர்கள்னு சொல்லுவாங்க. அது கூட இன்னொன்று சால்புங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மிகப்பெரிய ஒரு சான்றோர் அப்படிங்கிறதுக்கு சால்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த வள்ளுவர் என்ன கேட்கிறாரு, நீ என்ன பெரிய சான்றோன், இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யலாகலின் அப்படிங்கிறாரு. இனியவை செய்யலினா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கல, நீ கண்டிப்பா நீ அப்படிதான் நடந்துக்கணும், அதுதான் உன்னோட சால்பு அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ இந்த 2 குறள் தான், சரிங்களா? ஒருத்தங்க கெட்டதே உனக்கு செஞ்சாலும் திரும்ப அவங்களுக்கு நீ நல்லதை மட்டும்தான் செய்யணும். அவங்களுக்கு திரும்ப நீ எக்காரணத்தை கொண்டு நீ அவங்களுக்கு கெட்டதை செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி நீ செஞ்சிட்டீங்கன்னா நீ மனிதனா இருக்கிறதுக்கான தகுதியை நீ இழந்துடுற அப்படிங்கிறது. இதுதான் வள்ளுவரோட மிக அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு மிக தாட்ஸ். இந்த மாதிரி தாட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே இல்லை. அவ்வளோ ஒரு உயர்ந்த நாணத்தை அவர் அடைஞ்சிருக்காரு அன்னைக்கே. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ எப்படி ஒரு திருக்குறள் வரும், ஒரே ஒரு திருக்குறள் எப்படி ஒரு மனிதனை ஒரு வேற ஒரு மாதிரி மாற்றி எப்படி அவருக்கு நோபல் பரிசு கிடைக்க வச்சது பாருங்க. ஸோ இதுதான் நாம் எடுத்துக்கக்கூடிய படம். நம்ம கையில தான் இருக்கு திருக்குறள், நம்மகிட்ட தான் இருக்குது. நாம ஆனால் என்ன பண்றோம், அந்த திருக்குறள் படிக்கிறதே இல்லை, வெறும் எக்ஸாமுக்காக மட்டுமே நம்ம என்ன பண்றோம், படிச்சுட்டு தூக்கி போட்டு போயிடுறோம். திருக்குறள்ல மனிதர் குலத்துக்கு தேவையான அத்தனை பொக்கிஷமும் ஒளிஞ்சிருக்கு. உங்களால முடிஞ்சா இன்னைக்கே எடுத்து திருக்குறள் புக்கை எடுத்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள் எடுத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.